இருந்தாலும் நான் எங்க போய் வாங்குறது? பக்கத்து வீட்டுல யாராவது வீட்டுல சைலண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தா வாங்கி விட்டுதுனே. போய் பாக்க வா. என்ன இந்த பக்கம்? என்கிட்ட போய் கேக்குறியே, நான் எங்க வச்சிருக்கேன்? நானே காலுங்கதால 5 மணிக்கு எந்திரிச்சு வேற அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். சாப்பாடு வச்சு குழம்பு வச்சிருக்கேன். பிள்ளைகளுக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வேற என்னத்தக்க வைக்கிறது? சாம்பார்தே வச்சிருக்கேன். வீடு வீடா போய் கேக்குறதுக்கு நீ அதுல வீட்டுல சமைச்சே முடிச்சிருக்கல இந்த அக்கா. கோமதி கதை போறது என்னவா இந்த நேரத்துல வந்திருக்காங்க? வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சா, அதை என்கிட்ட இருக்கான்னு கேட்க வந்துச்சு அந்த அக்கா. இந்த நிலையில இருக்கு இந்த நாடு. இந்த அக்கா இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு பாரு. கரண்ட் அடுப்பு வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? அது என்கிட்ட இருக்கு. அது என்ன எப்போ கரண்ட் போகும்னு தெரியாது. பாதி வந்துட்டு இருக்கும் போதே கரண்ட் போச்சுன்னா அது வெட்டியா போயிரும்ல. அதனால பயந்துக்கிட்டு நான் விறகடுப்புலயே வச்சுட்டேன். லட்சுமி போகும்போது என்னையும் கூப்பிட்டு நானும் விறகு பக்கம் வந்திருப்பேன்.
சார் இன்னும் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? என்னையா கிட்டிய? ஆமா உங்களுக்கு தான். என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? நானும் உங்களை மாதிரி தானே நிக்கிறேன். இது நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப இங்க வேலை செய்யற ஆள் இல்லையா நீங்க? போயா நீ வேற. நானே காலங்கத்தால 5 மணில இருந்து நின்றுட்டு இருக்கேன். இன்னும் அந்த கூட்டம் குறையிற மாதிரி இல்ல. இது 5 மணிக்கே வந்துட்டீங்களா? அப்ப வந்து இவ்வளவு கூட்டம் கிடக்கு. ஆமா கேஸ் தீந்து போயிருந்து 5 மணிக்கே நீ எழுப்பிட்டு இங்க அனுப்பி விட்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படல. பசி வேற உயிர் கொள்ளுது. நீ இதை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி சமைப்பா. கடவுளே என் நிலைமை விட உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கே. என்ன இங்க எல்லாரும் நிலைமை அப்படித்தான் இருக்கு. பாபு நீ எங்க இங்க? நாங்களும் கேஸ் வாங்கத்தே வந்திருக்கோம். என்னப்பா இது வாசி நம்ம பிள்ளைலாம் நிக்கிறிய? இன்ன வரைக்கும் நீங்க பின்னாடி இருக்கிறத கூட பார்க்காம நின்றுட்டு இருக்கீங்க சார். போய் ஹோட்டல் கிட்ட எல்லாம் சாப்பிட்டு கூட வாங்க. இந்த கூட்டம் இப்ப குறையிற மாதிரி தெரியல. அது எதுக்கு வேணும், நான் வாங்கிட்டே போறேன். இவ்வளவு நேரம் நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நிக்க மாட்டேன்னா? ஆமா சார் நாங்க கூட வாங்கி வைக்கோம். காசு மட்டும் கொடுத்துட்டு போங்க. சாப்பிடவே போனாலும் இங்க எங்க பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, எல்லாம் மூடியில கிடக்கு. ஆமா இல்ல சார் மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். உங்க வீடு பக்கத்துல இருந்தா போய் டீ குடிச்சிட்டு வாங்க. சிலிண்டர் வாங்கி போனாத்தே எனக்கு கிடைக்கும். முன்னாடி இருக்கலாம் போய் வாங்கிட்டு போறாவனே. சீக்கிரமா லைன்ல முன்னாடி தள்ளுங்க.